நமஸ்காரம். நாம் கடவுளை நேரே கோயிலில் வணங்கும் போதோ அல்லது எங்கிருந்தாலும் அவரை தியானிக்கும் போதோ ஒருவித நிம்மதி ஏற்படுகிறது, ஒரு சாந்தி கிடைக்கிறது. இது எதனால் ஏற்படுகிறது? இது நிஜம்தானா அல்லது இப்படி சொல்லி சொல்லியே நாம் பழகி இருக்கிறபடியால் செயற்கையாக ஒன்று உருவாகிறதா? இது நிஜமாக ஏற்படுவதுதான். இதை பற்றி ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் நிரம்ப விசாரித்து எழுதியுள்ளனர். உபனிஷத்து ஒரு அர்த்தம் கூறுகிறது. பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவானை நாம் சேவித்தவுடன் நம்ம பாபங்கள் பாதிப்பு குறையும், பல பாபங்கள் விலகும், சந்தேகங்கள் எல்லாம் ஓடி போகும், நம்ம உள்ளத்தில் இருக்கும் அழுக்கு முடிச்சுக்கள் கழண்டு போகும். இந்த 3 நாளதான் நமக்கு நிம்மதி ஏற்படாம தவிர்க்கிறோம். உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, அதே மாதிரி நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், நம்முடைய அனாதிகால பாபங்கள். இந்த 3 நம்ம நிம்மதியை குலைக்கின்றன. பகவானை தரிசிக்கும் போது இந்த 3மே பின்வாங்கும், அதுகள் பின்னாடி ஓடும். அப்ப நமக்கு இழந்த நிம்மதி கிடைக்கிறது. கவலை ஓடும், பயம் இருக்காது. இப்ப ஏதோ ஒரு கிராமத்துல பதட்டம், குண்டு வெடிப்புனால் ராணுவம் வந்த உடனே நம்ம காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்குங்கிற தெம்பு நமக்கு நிம்மதி கொடுக்கும், பயத்தை ஓட்டும். அதே போல பெருமானை தரிசித்தவுடன் அந்த நிம்மதி நமக்கு வருகிறது. ஆனால் அதிலிருந்து வெளியில வந்த உடனே மறுபடியும் நம்மளை அழுக்கு மூடும், சந்தேகங்கள் வரும். இப்ப நம்ம தரிசித்ததே உண்மையா பொய்யாங்கிற அளவுக்கு சந்தேகம் வரும். எல்லாத்த விட பாப்பம் மூடுறதுக்கு ஆரம்பிக்கும். இதை எப்படி ஜெயிக்க? அவர் முன்னாடி இருக்கும்போது அந்த நிம்மதி ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனா வெளியில வந்த உடனே மறுபடியும் அழுக்கு மூடுகிறதே. அதற்குத்தான் அவருடைய நினைவோடு வாழ வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆனா எப்பவுமே நம்ம கோவில்ல இருக்க முடியாதே, கதவு சாத்திருவா, நம்மாலையும் எப்போதும் இருக்க முடியாது. அப்ப இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அவருடைய தியானம், அவருடைய நாமங்களை விடாமல் சொல்லுதல். எப்பெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ பெரும் ஹே கிருஷ்ண, ஹே கோவிந்த, ஹே மாதவ, என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லிண்டு, அதே மாதிரி ஆங்காங்க உட்கார்ந்து இருக்கிறச்சே எதையோ கதை படித்தலோ வெட்டி பேச்சு பேசுறதோ தவிர்த்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி அவருடைய திருவுருவத்தையே நினைத்தோம்னால் அப்ப மறுபடியும் அந்த நிம்மதி வரும். நீங்க ஒண்ணு கேட்கலாம், ராவணன் முன்னால் ராமன் நின்னானே, அப்ப ராமனுடைய தரிசனத்தை கண்டு ராவணனுக்கு நிம்மதி வந்துடுதா, சந்தேகங்கள்லாம் போயிடுத்தானால் அங்கதான் ஒரு வேறுபாடு. இப்ப நமக்கெல்லாம் பகவானை சேவிக்கிறச்சே நிம்மதி வருது, ஆனா ராவணனுக்கு வரல. அவனுடைய பிரபல பாபங்கள், ரொம்ப நிறைய இருந்த பாபங்கள் ராமனை சேவிக்க விடாமல், சந்தேகத்தை போக்காமல் மூழ்கடித்து விட்டன. இப்ப நமக்கு பகவானை சேவிக்கச்சே ஒரு நிம்மதி ஏற்படுறது பாருங்க. அந்த நிம்மதி ஏற்படுமானால் அப்ப நம்ம பாபங்கள் அந்த விஷயத்துல நம்மள தடுக்கலேன்னு அர்த்தம். அவ்வளவு மோசமான பாபம் இல்லை. அப்ப அவருடைய தரிசனம் கிடைக்கிறச்சே நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம எதிர்க்கல, அவரிடத்துல பகைமை பாராட்டல, வெறுக்கல. அதனாலதான் அது தானே உள்ள வந்து இறங்குறது. அப்படி இருந்தா நாம முதல் படி ஏறிட்டோம்னு அர்த்தம். ஆனா அவரை சேவிக்கும் போது நிம்மதி இல்லாத தவிச்சோம்னு வச்சுங்க, அப்ப ஏதோ தடுக்கிறது. முதல்ல அந்த பாபங்கள் விலகிறதுக்கு வேண்டிய தானமோ தர்மமோ தியானமோ நாமங்கள் சொல்லுதலோ க்ஷேத்ராடனம் பண்ணுதலோ பண்ணிக்கணும்.
அப்ப அந்த பதட்டம் போயிடும், பகவானுடைய தரிசனத்தை ஏத்துக்கிற பக்குவம் வந்துடும். ஏத்துக்கன்னு ஆரம்பிச்சுட்டோம்னாலே நிம்மதி வந்துடும், பயம் போயிடும். என்ன மனசுல இருக்கிற அழுக்கு தொலைகிறது, சந்தேகங்கள் ஓடி போறது, பாபத்தினுடைய தாக்குதல் குறையிறது. இப்ப இந்த அவரை தரிசித்ததனுடைய அந்த தாக்குதலை நம்ம நீடித்து தியானத்தினாலே மெதுவா வளர்க்க வளர்க்க அப்ப என்ன ஆகும்? பயம் ரொம்ப நேரத்துக்கு தள்ளி இருக்கும், சந்தேகம் ரொம்ப நேரத்துக்கு தள்ளி இருக்கும், பாபங்கள் ரொம்ப பின்வாங்கும், பதுங்கும். தள்ள 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 அதுகள் திரும்ப நம்ம வந்து மூடுறது, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சுட்டே இருக்கும், அடிக்கடி வராது, தள்ளி தள்ளி போகும். அதுகள் தள்ளி போக நாம கொஞ்சம் நிம்மதியாவே இருந்து பழகி விடுறோம் பாருங்க. அந்த நிம்மதிக்கு நாம பழக பழக அதை தாண்டி போறதுக்கு நமக்கு மனசே வராது. ஓ இது நன்னா இருக்கே, இதுக்கே அடிக்ட் ஆயிட்டா மாதிரின்னு வச்சுங்களேன். நாம ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாடுறோமோ இல்லையோ, அத போலத்தான் பகவத் தியானம். அந்த நிம்மதி அது கொடுக்கும் ஆனந்தத்துக்கு பழகிட்டோம்னால் அதை விட்டு தாழ்ந்த விஷயத்துக்கு மனசு போகவே போகாது. அப்ப எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க. இதனாலதான் தெய்வத்தை தியானித்தல், தரிசித்தல் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. மேலும் நாம கோவிலுக்கு போனோம்னால் அவருடைய திருமேனியே முழுக்க சத்துவகுணம் நிரம்பியது. அதுல துளி கூட ரஜோகுண தமோகுணமே கிடையாது, பரமசாத்திகமான திருமேனி. அதனாலதான் அதை சேவிக்க சேவிக்க நம்ம உள்ளத்திலேயே அந்த சத்துவகுணம் வளருகிறது. நீடித்த நேரத்துக்கு சத்துவகுணம் வளர்ந்துடுத்தினால் அப்ப ரஜஸ் தமசு கிட்டக்க வரவே வராது. இது ரொம்ப அழகா நம்ம முன்னோர்கள் நிரூபணம் பண்ணி வச்சிருக்கா. இதனாலதான் கடவுளை தரிசிக்கச்சே நிம்மதி ஏற்படுறது. அதை எப்படி நீடித்து கொண்டு அதோடைய வாழலாம்னு முயற்சிப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.